வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் அகத்தாய்வு பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். இது பகுதி 2 ஆகும். அகத்தாய்வில் நாம் செய்ய வேண்டிய ஆய்வுகள் அல்லது பயிற்சிகள் யாவை? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். எண்ணம் என்றால் என்ன? மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலை எண்ணம் என்கின்றோம். பொருளாலும் செயலாலும் ஏற்படும் 4 பரிமாணங்கள் யாவை? எந்த பொருளானாலும் செயலானாலும் அதற்கு காலம், தூரம், பருமன், வேகம் என்னும் 4 பரிமாணங்கள் உண்டு. எந்த வேற்றுமைகளை கொண்டு எண்ணங்கள் கணிக்கப்படுகிறது? தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே, ஒரு இயக்கத்திற்கும் மற்றொரு இயக்கத்திற்கும் இடையே, முன் உணர்ந்தவற்றிற்கும் தற்போது உணர்வதற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை கொண்டு எண்ணங்களை கணிக்கின்றோம். எண்ணத்தை கணிக்கும் 4 வகையான அளவைகள் யாவை? எண்ணத்தை கணிக்கும் 4 அளவைகள் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அளவைகளை கொண்டு கணிப்பதும் அக்கணிப்பின் போது ஏற்படும் தனது ஆற்றல் இயக்க அதிர்வு விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வதும் ஆன்மாவின் செயல்களாகும். இத்தகைய கணக்கிடும் திறனை கொண்டு ஆன்மாவின் குறிப்பிட்ட செயலை எண்ணம் என்று கூறுகின்றோம். ஓர் இயக்கம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை குறிக்கும் அலகு காலம். ஒரு இயக்கத்திற்கும் அது நிகழ்கின்ற அதே காலத்தில் நிகழ்கின்ற இன்னொரு இயக்கத்திற்கும் நடுவில் உள்ள இடைவெளி என்பது தூரம். ஒரு இயக்கம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு விரைவு இருக்கிறது என்று பொருள். அந்த விரைவை வேகம் என்கின்றோம். ஒரு இயக்கம் இருந்து இயங்குவதற்கு இடம் வேண்டியிருக்கிறது. அந்த இடமே அந்த இயக்கத்தின் அல்லது அந்த பொருளின் பருமன் ஆகும். இந்த 4 அளவுகளின்றி எந்த ஒன்றையும் கணிக்க முடியாது. கணித்தலின்றி எண்ணம் என்பது இல்லை. மனதின் செயல். மனதால் பிரபஞ்சம் அளவு விரியவும் முடியும். நுண்ணிய விண் துகளை, அதைவிட மிகச்சிறிய நுண்ணிய இறை துகளை நினைக்கும் போது அதன் வடிவம் அளவிற்கு சுருங்கவும் முடியும். ஒரு மனிதனின் அறிவாட்சி தரம் என்பது அவனிடமுள்ள மனதின் தன்மையையும் குணத்தையும் பொறுத்ததே மனதின் அறிவாட்சி தரம் என்பது. மனதின் செயல் அறிய அந்த மனத்தளத்திலிருந்து எழுச்சி பெற்ற எண்ணத்தின் தொடக்கத்தை அறிய வேண்டும். மனம் தனக்குள் எழுந்த எண்ணங்களையும் வடிவத்தையும் தன்மையும் கொண்டே தன்னை யார் என்று கவனிக்கத் தொடங்குகிறது. ஒவ்வொரு எண்ணத்தையும் எது தூண்டிவிட்டது என்பதை மனதால் தான் அறிய முடியும். அந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் அதன் விளைவுகள் என்ன என்பதை மனதால் மட்டுமே அறிய முடியும். மனம் என்பது மனம் ஒரு ஜீவகாந்த அலை. மனம் மூளை வழியாக இயங்குகிறது. மனம் 2 வேலைகளை செய்கிறது. 5 புலன்களின் மூலம் வெளி உலக சூழ்நிலைகளை சுருக்கி கருமையத்தில் பதிவு செய்கிறது. கருமையத்தில் இருப்பதை மூளைக்கு கொண்டு வந்து எண்ணமாக விரித்து காட்டுகிறது. கருமையம் என்பது கோடிக்கணக்கான பதிவுகளை கொண்டது. ஆன்மா என்கின்றோம், உள்ளம் என்கின்றோம். வெவ்வேறு அலைச்சூழல்களின் பதிவுகள் உள்ளன. ஜீவகாந்தத்தின் திணிவு பெற்ற நிலை மூலாதாரத்தில் உள்ளது. 3 மையங்கள் இணைந்த இடம். காந்த மையம், உயிர் மையம், வித்து மையம், அதாவது உடல் மையம். இந்த 3 மையங்கள் இணைந்த இடம் ஜீவகாந்தம் சுருக்கி பதிவுகளாக வைக்கிறது. எண்ணம் என்பது இதுவும் ஜீவகாந்த அலை தான். கருமையத்தில் இருந்து வருகிறது. மூளையில் மனம் விரித்து காட்டுகிறது. மூளையில் அகக்காட்சியாக தெரிகிறது. வெவ்வேறு மன அலைச்சூழலில் வருகிறது. ஏற்கனவே எந்த அலைச்சூழலில் பதிவு பெற்றதோ அந்த பதிவுகள் அதே அலைச்சூழலில் வருகின்றன. எண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எண்ணங்களின் தொகுப்பு மனமாகும்.
மனதின் 2 வேலைகள். ஐயுணர்வுகளையும் எண்ணங்களையும் கருமையத்தில் சுருக்கி பதிவு செய்கிறது. இது ஒரு வேலை. இரண்டாவது வேலை, அவ்வாறு கருமையத்தில் பதிவு செய்தவற்றை மீண்டும் விரித்து எண்ணங்களாக மூளையில் எடுத்து காட்டுகிறது. எந்த மன அலைச்சூழல் விரைவில் பதிவு செய்ததோ அதே மன அலைச்சூழல் விரைவில் மீண்டும் வரும்போது மனம் எண்ணமாக எடுத்து காட்டும். பிராரப்த கர்மம் என்பது இந்த பிறவியில் கருமையத்தில் பதிவான பதிவுகள் மேலடுக்கு பதிவுகள் அல்லது பிராரப்த கர்மம் எனப்படும். சஞ்சீத கர்மம் என்பது பெற்றோர்களின் செயல்கள், குணங்கள், அனுபவங்கள், அவர்களது முன்னோர்கள் செயல்கள், குணங்கள், அனுபவங்கள் என பரம்பரையாக முதல் மனிதனிலிருந்து அத்தனையும் கருத்தொடராக கருமையத்தில் பதிவாகி உள்ளன. 2 அறிவு புழு முதல் 5 அறிவு விலங்கினம் வரை செய்த செயல்கள், விளைவுகள், அனுபவங்கள் அத்தனையும் பதிவாகி உள்ளன. இப்பதிவுகளை கருவமைப்பு பதிவுகள் அல்லது சஞ்சித கர்மம் என்போம். எண்ணம் காலத்தால் செயலாக மலர்வது எப்படி? மனதில் தோன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்து விடுகிறது. எந்த ஒரு எண்ணமும் எனவே காலத்தால் செயலாக மலர்ந்து விடுகின்றது. தடமாற்றம் என்பது தடுமாற்றம் என்பது நடக்கத் தெரியாமல் தடுக்கி விழுவது போலாகும். தடமாற்றம் என்பது வழி தெரியாமல் ஒரு இடம் போவதற்கு பதிலாக வேறொரு இடத்திற்கு போவது ஆகும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சி என்பது தடமாற்றமும் இல்லாத வாழ்க்கை நடைபெற நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள்ள வேண்டும், தீய எண்ணங்களை விரட்டிவிட வேண்டும். இதற்கான பயிற்சியே எண்ணம் ஆராய்தல் பயிற்சியாகும். கர்மையம் தூய்மை செய்வது எப்படி? கர்மத்தை தூய்மை செய்வது மனிதர்களுக்கு அவசியமாகும். எண்ணங்களை ஆராய்வதன் மூலம் தீய பதிவுகளை வெளியேற்றி நல்ல பதிவுகளை மட்டும் கர்மயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மன தூய்மை செய்தால்தான் வினை தூய்மை அமையும், கர்மய தூய்மையும் அமையும். தெய்வமே எண்ணுகிறது என்பதின் பொருள் இறைநிலைதான் மனமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தெய்வம் எனும் இறைநிலையின் ஒரு சிறு பகுதி அறிவாகிய இயக்க நிலையே உயர்நிலைகளின் ஆன்மாவாகும். அதுவே கருமையத்தின் தரமும் ஆகும். ஆன்மா எண்ணுகிறது என்றால் தெய்வம் எண்ணுகிறது, அதாவது இறைநிலை எண்ணுகிறது என்றே பொருளாகும். வாழ்க்கையின் சிற்பி என்பது அவரவர் எண்ணங்களே. எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன. மனதின் அளவில்தான் தனி மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. எனவே அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே ஆகும். எண்ணத்தின் வலிமை என்பது தீய எண்ணங்களை மனதால் தானே எண்ணினோம், செயலில் இறங்குகின்றோமா என்று மறந்தும் தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுத்து விடக்கூடாது. எண்ணிவிட்டு விட்டாலும் கூட அந்த எண்ணத்தின் ஆற்றல் ஒத்த தரமுடைய இன்னொருவர் உள்ளத்தில் புகுந்து செயலுக்கு வந்துவிடும். அத்தகைய ஆற்றல் பெற்றது எண்ணம். மனதின் செயல் பற்றிய திருவள்ளுவரின் குறள் உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் என்பது ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். இவ்வாறு துன்பம் தராத எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். துன்பம் தருகின்ற எண்ணங்கள் அனைத்தும் தீய எண்ணங்கள் ஆகும். எண்ணம் எழ 6 காரணங்கள். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். தேவை என்பது பசி தோன்றுகிறது, உடனே உணவின் மேல் எண்ணம் செல்கிறது. இது தேவையின் பால் எழும் எண்ணமாகும். தேவையின் பால் எழும் நியாயமான எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டியவையே ஆகும். பழக்கம் என்பது மனம் ஒரு செயலை செய்து பழகிவிட்டால் மீண்டும் தேவையில்லாத போதும் கூட அதையே நாடுகிறது. இது பழக்கத்தால் தோன்றும் எண்ணமாகும். சூழ்நிலை என்பது அமைகின்ற சூழ்நிலையின் காரணமாக சில எண்ணங்கள் தோன்றலாம். அவ்வாறு தோன்றும் எண்ணத்திற்கு உடன்பட்டு விடுவது பலரது இயல்பாக இருக்கின்றது. பிறர் மனம் தூண்டுதலால் ஏற்படும் எண்ணங்கள் பிறரது எண்ணத்திற்கு இடம் கொடுத்து அதற்கேற்றபடி செயலாற்றுவது பிறன் மன தூண்டுதலால் வரும் எண்ணமாகும். நாம் அறியாமையில் இருக்கும் பொழுது அல்லது மனம் உறுதியற்ற நிலையில் இருக்கும்போது பிறர்
தம் எண்ணத்தை அழுத்தமாக நம் மீது செலுத்தினால் பல சமயங்களில் அதற்கு ஆட்பட்டு விடுகின்றோம். பிறர் மன தூண்டுதலால் உண்டாகும் எண்ணங்களில் பெரும்பாலானவை துன்பத்திற்கு வழிகோலும். அவற்றை நாம் என்ன செய்யலாம்? அவற்றிற்கு நாம் இடம் கொடுக்காமல் விழிப்பு நிலையில் இருப்பது அவசியமாகும். கருவமைப்பு என்பது? கருவமைப்பு எண்ணம் என்பது முன்னோர்கள் தம் வாழ்நாளில் நிறைவேற்ற முடியாத எண்ணம் விந்துநாதத்தின் வழியே தொடர்ந்து வந்து குழந்தைகள் மூலம் பூரிப்படைந்து செயலாகிவிடும். இது கருவமைப்பால் தோன்றும் எண்ணமாகும். இது சஞ்சித கர்மம் அல்லது பாரம்பரியம் என்றும் சொல்கின்றோம். தெய்வீக எண்ணம் அல்லது இயற்கை வழி வரும் எண்ணம் என்பது? இயற்கை வழிவரும் எண்ணம் அல்லது தெய்வீக எண்ணம் என்பது சமுதாயத்தில் பலருடைய மனங்களில் தோன்றும் எண்ணங்கள். அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒருவர் மூலமாக செயலுக்கு வந்துவிடும். இதுவே ஆகும். மகரிஷிக்கு உலக சமாதானம் என்ற எண்ணம் வந்தது. அது தெய்வீக எண்ணத்தால் வந்த எண்ணமே ஆகும். எண்ணம் ஆராய்தல் பற்றிய பயிற்சி முறை. ஒரு எண்ணம் மனதில் தோன்றினால் அதற்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 காரணங்களில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எண்ணம் தோன்றியதும் அதன் காரணத்தை அறிந்து வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். மனதில் அடிக்கடி வந்து செல்லும் எண்ணங்களை ஆராய வேண்டும். அந்த எண்ணம் செயலானால் விளையும் விளைவு தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்குமா என்று காண வேண்டும். நல் விளைவு தரும் என்றால் அந்த எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்கலாம், செயல்படுத்தவும் செய்யலாம். விளைவு தீமை தரும் எனில் அந்த எண்ணத்தை விட்டுவிடுதல் நல்லது. ஒரு எண்ணம் வேண்டாம் என்றால்? இனி இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என்று எண்ணமே சங்கல்பமாக மாற்ற வேண்டும். சங்கல்பம் அழுத்தம் பெற மீண்டும் அந்த தீய எண்ணம் எழும்போது அதனோடு முடிச்சு போட்டு வைத்திருக்கும் விழிப்போடு இருப்பேன் என்ற சங்கல்பமும் சேர்ந்து வந்து விழிப்பு நிலையை பிறழாது வல்லமை காக்கப்பெறும். எண்ணத்தின் சிறப்பு. எண்ணம்தான் அனைத்துமே. எண்ணத்துக்கப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்திற்கு உள்ளேதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது. எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய இன்று முதல் சங்கல்பம் செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.